எங்கள் வீடு ஒரு சாதாரண வீடல்ல, அன்பால் கட்டப்பட்ட மாளிகை. அப்பா, அம்மா, என் அண்ணன், அப்புறம் நாங்கள் 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக வாழ்ந்துட்டு இருந்தோம். குறிப்பாக என் அண்ணன் எனக்கு அவன் வெறும் அண்ணன் மட்டும் இல்லை, இன்னொரு தகப்பன். நான் என்ன கேட்டாலும் தான் சந்தோஷத்தை விட்டுட்டு எனக்கு செய்வான். அப்படிப்பட்ட அண்ணனுக்கு கல்யாண வயது வந்தப்போ ஊரெல்லாம் பெண் தேடினோம். கடைசியில் வானத்து தேவதையே பூமிக்கு வந்தது போல ஒரு அண்ணி எங்களுக்கு அமைஞ்சாங்க. குணத்துலேயும் சரி, அன்புலையும் சரி, என் அண்ணனுக்கு ஏற்ற ஜோடி. அண்ணி வந்த பிறகு எங்கள் குடும்ப சிரிப்பு இரட்டிப்பானது. ஆனால் அந்த சிரிப்பு அதிக நாள் நீடிக்கலை. நாட்கள் நகர்ந்தன, மாசங்கள் ஓடின. 2 வருஷம், அப்புறம் 3 வருஷமும் முடிஞ்சுது. ஆனால் எங்கள் வீட்டில் முற்றத்தில் ஒரு பிஞ்சு பாதத்தின் தடம் படலை. எந்த குறையும் இல்லையேப்பா, அப்புறம் ஏன் கடவுள் நமக்கு மட்டும் இந்த சோதனையை கொடுக்குறான்? அம்மா இரவில் யாருக்கும் தெரியாமல் அழுற சத்தம் எனக்கு கேட்கும். அண்ணன் வெளியில் சிரித்து பேசினாலும் அவனோட கண்ணில் ஒரு ஏக்கம் அலையடிக்கும். அண்ணி அறைக்குள்ளே போனால் அமைதியாக கண்ணீர் வடிப்பாங்க. வீடே சிரிப்பை மறந்து ஒரு கனத்த மௌனத்தில் மூழ்க தொடங்கியது. இந்த சூழ்நிலையில தான் என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம். நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். ஆனால் அண்ணன் வீட்டில் குழந்தை இல்லாமல் ஏங்கி தவிக்கும் போது நான் என் கல்யாணத்தை பற்றியோ என் சந்தோஷத்தை பற்றியோ எப்படி பேச முடியும்? என்னோட காதலை நான் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சேன். ஆனால் என் காதலிக்கு அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டில் சொல்கிறவனுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கும் என்று அழுதுகிட்டே அவன் மிரட்டினப்போ எனக்கு வேற வழி தெரியலை. என் காதலை காப்பாற்றவும் வேண்டும், அதே நேரத்தில் என் அண்ணனின் ஏக்கம் நிறைஞ்ச மூஞ்சியை பார்க்கவும் முடியலை. இறுதியில் வேற வழி இல்லாமல் என் கல்யாண விஷயத்தை வீட்டில் சொன்னேன். வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. தம்பிக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும்னு அண்ணனும் அண்ணியும் முன்னாடி நின்று ரொம்ப கோலாகலமாக என் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. ஊரே மெச்சுற அளவுக்கு திருமணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு அறைக்குள்ளே அடி எடுத்து வச்சேன். என் மனைவி புது பெண்களுக்கே உரிய வெக்கத்தோடும் 1000 கனவுகளோடும் காத்திருந்தா. ஆனால் என் மனசு முழுவதும் என் அண்ணனின் முகம்தான் ஞாபகம் வந்தது. அண்ணனுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அவனோட தம்பியாக இருந்துட்டு நான் மட்டும் எப்படி என் வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்துக்கு சந்தோஷமாக போக முடியும்? என் மனசில் ஒரு தீவிரமான முடிவு எடுத்தேன். என் அண்ணன் கையில் ஒரு குழந்தை தவழும் வர எனக்குன்னு எந்த ஒரு தனிப்பட்ட சந்தோஷமும் வேண்டாம். அந்த முடிவோடு நான் அறைக்குள்ளே சென்றேன். என் மனைவி பக்கத்தில் வர முயன்றப்போ நான் அவளை தள்ளி நிறுத்தினேன். என்னங்க, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு அவள் அதிர்ச்சியோடு கேட்டா. நான் எதுவும் பேசாமல் கட்டிலின் ஒரு ஓரத்தில் திரும்பி படுத்துக்கிட்டேன். அவளோட கண்ணீர் அந்த இரவின் அமைதியை கிழிச்சது. ஆனால் என்னால் உண்மையை பேச முடியலை. நாட்கள் செல்ல செல்ல எங்கள் 2 பேருக்குள்ளேயும் சண்டையும் மனக்கசப்பும் அதிகமாச்சு. என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உங்களுக்கு என் மேலே விருப்பம் இல்லையா? இல்லை வேற எதுவும் காரணமானு தினமும் அவள் என் கூட சண்டையிட்டா. அவளோட கேள்வி நியாயமானது தான். ஆனால் என் மௌனம் அவளை இன்னும் கோபப்படுத்தியது. ஒரு நாள் அவளால் பொறுத்துக்க முடியலை. நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் ஃபோனை எடுத்து பார்த்துருக்கா. அதில் நான் என் நண்பனுக்கு அனுப்பின மெசேஜ் அவள் கண்ணில் பட்டது. மச்சான், அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் என் மனைவியோட தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட போகிறதில்ல. இது நான் என் மனசுக்குள்ளே எடுத்த சத்தியம். அண்ணன் கண்ணில் சந்தோஷத்தை பார்க்காம என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. அந்த மெசேஜை படித்ததும் அவள் உறைஞ்சி போயிட்டா. அவளுக்கு கோபமும் ஆத்திரமும் தலைக்கு ஏறியது. நேராக அண்ணி இருந்த அறைக்கு ஓடினான். அண்ணியின் முன்னாடி போய் நின்ன என் மனைவி கண்ணீரோடு கத்துனா. அக்கா, உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் குழந்தை தான் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதலிரவில் இருந்து என்ன ஒதுக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா? அந்த வார்த்தைகள் என் அண்ணியின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. என்னடி சொல்கிறேன்னு அண்ணி பதறி போய் என்னை நோக்கி வந்தாங்க. நான் தலை குனிஞ்சு நின்னேன். தம்பி, உண்மையா வாடா சொல்கிறா? என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? என் வயிற்றில் குழந்தை இல்லைங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி வாழ்க்கையவே பாழாக்குவியாடா? எனக்கு இந்த குழந்தை பாக்கியமே வேண்டாண்டா, நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி அண்ணி கதறி அழுதாங்க. அங்கே வந்த அண்ணனும் அப்பாவும் இதை கேட்டு அழுதுட்டாங்க. தம்பி, நீ என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நான் என்னடா பதில் செய்ய போகிறேன்? ஆனால் உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பேர் அன்பு இல்லடான்னு அண்ணன் என்னை கட்டி பிடிச்சி அழுதான். முழு குடும்பமும் கண்ணீரில் நனைஞ்சது. என் மனைவி தன் கணவனின் தியாகத்தையும் அந்த குடும்பத்தின் ஆழமான அன்பையும் உணர்ந்து என் காலடியில் விழுந்து அழுதா. என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளவு பெரிய அன்பை புரிஞ்சிக்காம நான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேனே என்று அன்று சிந்திய கண்ணீர் எங்கள் குடும்பத்தின் வலியை குறைத்து அன்பை இன்னும் ஆழமாக்கியது. சுயநலமில்லாத அன்பும் தியாகமும் மட்டுமே ஒரு கூட்டு குடும்பத்தின் உண்மையான பலம் என்பதை நாங்கள் உணர்ந்த தருணம் அது.
அந்த இரவின் கண்ணீருக்குப் பிறகு எங்கள் வீட்டின் வெளிச்சம் மீண்டும் திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் உண்மை உடைந்த பிறகு வெளிப்பட்ட அந்த மௌனம் முன்பை விட மிகவும் கனமாக இருந்தது. அடுத்த நாள் காலை வழக்கம் போல சூரியன் உதித்தது. ஆனால் எங்கள் வீட்டு சமையலறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்கவே இல்லை. அம்மா பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு கடவுளின் படத்தை பார்த்து அமைதியாக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். நான் மெதுவாக அறைக்கு வெளியே வந்தேன். என் மனைவி எழுந்து சமையலறை வேலைகளை செய்யத் தொடங்கியிருந்தாள். அவளுடைய கண்கள் இரவெல்லாம் அழுததால் வீங்கியிருந்தன. என்னை பார்த்ததும் அவளது பார்வையில் இப்போது கோபம் இல்லை, மாறாக ஒருவித குற்ற உணர்ச்சியும் அளவற்ற மரியாதையும் கலந்த வேதனை மட்டுமே இருந்தது. ஏங்க, டீ குடிங்க என்று கிண்ணத்தை என் கையில் நீட்டிய போது அவளது கைகள் நடுங்கின. என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் மனசில் இவ்வளவு பெரிய சுமை இருக்கும்னு தெரியாமல் நான் உங்களை ரொம்ப வார்த்தைகளால் காயப்படுத்திட்டேன் என்று தழுதழுத்த குரலில் கூறினாள். நான் அவளது கைகளை பற்றி கொண்டேன். தவறு ஓ மேலே இல்லை, உனக்கான உரிமையை நான் தராமல் மறைச்சது தான் தப்பு. ஆனால் என் நிலைமையில் நீ இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப? அவளால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. தலை குனிந்து நின்றாள். அன்று மதியம் அண்ணன் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தான். அவன் முகம் முற்றிலும் மாறியிருந்தது. எப்போதும் சிரித்த முகத்தோடு எங்களை அரவணைக்கும் என் அண்ணன் அன்று ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாலை வேளையில் அண்ணன் என்னை வீட்டு மொட்டை மாடிக்கு அழைத்தான். அங்கே நின்று கொண்டிருந்த அண்ணனின் முதுகை பார்த்தபோதே எனக்கு நெஞ்சு அடைப்பது போல இருந்தது. நான் மெதுவாக அவன் அருகில் சென்றேன். அண்ணே. அண்ணன் திரும்பினான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. சட்டென்று என் சட்டையை பிடித்து தன் பக்கமாக இழுத்தான். என் வாழ்க்கையிலேயே அண்ணன் என் மீது கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. உனக்கு என்னடா பைத்தியமா? எங்களுக்கு குழந்தை பிறக்கலனா அது ஏன் தலையெழுத்துடா? அதுக்காக உன் பொண்டாட்டியோட வாழ்க்கையை பாழாக்குவியா? நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீ பண்ணுற இந்த காரியம் என்னை ஒவ்வொரு நிமிஷமும் உயிரோட சாகடிக்குதுடா. அண்ணனின் குரல் உடைந்தது. என்னை இறுக்கமாக கட்டி பிடித்து கொண்டு குழந்தை போல கதறி அழுதான். எனக்கு குழந்தை இல்லைங்கிற கவலையை விட உன்னோட இந்த தியாகம் எனக்கு பெரிய பாரமாக இருக்குடா தம்பி. தயவு செஞ்சு என்னை இப்படி பாவி ஆக்கிடாத என்று அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சை பிளந்தது. கீழே வந்தபோது அண்ணி வீட்டின் நடுகாலில் அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. அப்பா, அம்மா, நாங்கள் அனைவரும் அங்கே கூடினோம். அண்ணி என் மனைவியின் கையை பிடித்து கொண்டு சொன்னாள், தங்கச்சி, இவர் உனக்கு செஞ்சது பெரிய துரோகம். அன்புங்கிற பேரில் உன்னோட வாழ்க்கையை அடகு வைக்க இவருக்கு எந்த உரிமையும் இல்லை. பிறகு என்னை நிமிர்ந்து பார்த்த அண்ணி, தம்பி, நீ உங்கள் அண்ணன் மேலே வச்சிருக்கிற பாசத்தை நாங்கள் உயிரே போனாலும் மறக்க மாட்டோம். ஆனால் நீ பண்ணுற இந்த சத்தியத்தால் என் மனசு நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறியா? இனிமே இந்த வீட்டில் நீயும் உன் மனைவியும் கணவன் மனைவியாக வாழலைன்னா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். அண்ணியின் அந்த வார்த்தை அங்கிருந்த எல்லாரையும் உறைய வைத்தது. அண்ணி, என்ன வார்த்தை சொல்கிறீங்க என்று நான் பதறினேன். ஆமாடா தம்பி, கடவுள் எங்களுக்கு குழந்தையே கொடுத்தா சந்தோஷமாக ஏற்றுக்க போகிறோம். இல்லைன்னா நாளைக்கு உன் பொண்டாட்டி வயிற்றில் பிறக்க போகிற குழந்தையத்தான் நாங்கள் என் சொந்த குழந்தையாக தூக்கி வளர்க்க போகிறோம். அதுதான் இந்த அண்ணனுக்கும் அண்ணிக்கும் நீ செய்கிற உண்மையான மரியாதையாக இருக்கும். அண்ணி சொல்லி முடித்தபோது வீட்டில் இருந்த அனைவரும் அப்படியே உறைந்து போயிருந்தோம். அண்ணியின் அந்த உறுதியான பேச்சுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அண்ணனும் அண்ணியும் இனிமேலும் தாமதிக்காமல் நகரத்தில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சென்று முழுமையான பரிசோதனை செய்து கொள்ள முடிவு செய்தனர். அன்று காலை அண்ணனும் அண்ணியும் மருத்துவமனைக்கு கிளம்பினார்கள். நானும் என் மனைவியும் பிரார்த்தனையோடு வழி அனுப்பி வைத்தோம். மணி நேரங்கள் நகர நகர வீட்டில் ஒவ்வொருவருக்கும் பதற்றம் கூடியது. அம்மா இடைவிடாமல் சாமி கும்பிட்டு கொண்டிருந்தாள். மதியம் 3 மணி அளவில் அண்ணனின் ஃபோன் வந்தது. நான் நடுங்கும் கைகளோடு ஃபோனை எடுத்தேன். ஹலோ அண்ணே. அப்பால் அண்ணனின் குரல் கேட்டது. ஆனால் அது அழுகையா அல்லது சிரிப்பா என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு உணர்ச்சி பெருக்கு. தம்பி, டாக்டரை பார்த்தோட்டோண்டா. என்னண்ணே சொன்னாங்க? ஏதாச்சும் பிரச்சனையா என்று பதற்றமாக கேட்டேன். தம்பி, இது வரைக்கும் நாங்கள் சாதாரண டாக்டர்கிட்ட தான் காமிச்சிருக்கோம். இங்கே பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாரையும் செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்னைக்கு சின்னதாக ஒரு ஹார்மோன் பிரச்சனை தானாம்டா. அதை 2 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்டா.
அண்ணன் ஃபோனில் கத்திய போது என் கையில் இருந்த ஃபோன் கீழே நழுவியது. என் மனைவியை பார்த்தேன். அவளது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அம்மா ஓடி வந்து என்னை அணைத்து கொண்டாள். அண்ணன் ஃபோனில் சொன்ன அந்த வார்த்தைகள் இத்தனை வருடங்களாக எங்கள் குடும்பத்தை அழுத்திய அந்த பாறையை ஒரே நொடியில் உடைத்து எறிந்தது. அன்று மாலை அண்ணனும் அண்ணியும் வீட்டிற்கு திரும்பிய போது அவர்களின் முகத்தில் இருந்த வெளிச்சத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இத்தனை நாட்களாக அண்ணியின் கண்களில் தேங்கியிருந்த அந்த ஏக்கமும் தாழ்வு மனப்பான்மையும் மறைந்து ஒரு புது பொலிவு வந்திருந்தது. அம்மா ஓடி போய் அண்ணியை கட்டி பிடித்து கொண்டாள். என் சாமி கதவை திறந்துடுச்சுடி அம்மா என்று சொல்லி கதறி அழுதாள். அண்ணி நேராக என் மனைவியிடம் வந்தாள். அவளது கைகளை பிடித்து கொண்டு, தங்கச்சி, என் தம்பி பண்ணின தியாகத்துக்கு கடவுள் கொடுத்த விடடி இது. இனிமே எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழணும் என்றாள். என் மனைவி என் அண்ணியின் காலில் விழுந்து வழங்கினாள். அக்கா, உங்கள் வயிற்றுல சீக்கிரமே ஒரு பிஞ்சு உயிர் வளரப்போகுது. அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் என்று ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அன்று இரவு எங்கள் வீட்டின் சமையலறையில் பல மாதங்களுக்கு பிறகு சிரிப்பு சத்தம் கேட்டது. எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். மருத்துவ சிகிச்சை முறைப்படி தொடங்கியது. அண்ணனும் அண்ணியும் வார வாரம் மருத்துவமனைக்கு சென்று வந்தார்கள். அண்ணிக்கு தேவையான உணவுகளையும் மருந்தையும் என் மனைவியும் அம்மாவும் கண்ணின் மணி போல பார்த்து பார்த்து செய்தார்கள். அதே நேரத்தில் எங்கள் இருவரின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. என் மனைவியின் மனதில் இருந்த சந்தேகங்களும் வேதனைகளும் முற்றிலுமாக விலகியிருந்தன. தன் கணவன் சுயநலவாதி இல்லை, குடும்பத்தின் அன்பிற்காக தன்னையே தியாகம் செய்ய துணிந்த ஒரு நல்ல மனிதன் என்ற எண்ணம் அவளுக்குள் என் மீதான காதலை பல மடங்கு அதிகமாக்கியது. அன்று இரவு அறைக்குள் நுழைந்தபோது என் மனைவி எனக்கு முன் வந்து நின்றாள். அவளது கண்களில் வெட்கமும் அளவிடாத அன்பும் மட்டுமே இருந்தது. ஏங்க என்று மெல்லிய குரலில் அழைத்தாள். சொல்லுடி, இத்தனை நாளாக உங்கள் மனசில் இருந்த பாரம் குறைஞ்சிடுச்சுல்ல? இனிமேலாவது என்னோட இந்த சின்ன சின்ன ஆசையை, என் மனசை புரிஞ்சுப்பீங்களா? உங்கள் அண்ணன் குடும்பத்துக்காக நீங்கள் வாழ நினச்சது தப்பில்லை. ஆனால் இனிமேல் எனக்காகவும் நீங்கள் வாழணும். அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் என் நெஞ்சை தொட்டன. இத்தனை நாட்களாக ஒதுக்கி வைத்திருந்த என் மனைவியை முதல் முறையாக என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். எங்கள் திருமண வாழ்க்கை அன்றில் இருந்துதான் உண்மையிலேயே முழுமை பெற தொடங்கியது. நாட்கள் மாதங்களாய் உருண்டோடின. 6 மாதங்கள் கடந்து விட்டன. சிகிச்சைகள் அனைத்தும் முடிந்து விட்டன. ஆனால் டாக்டர்கள் சொன்ன கெடு முடிந்தும் அன்னிக்கு எந்த ஒரு நல்ல செய்தியும் வரவில்லை. மீண்டும் வீட்டின் அமைதி குறையத் தொடங்கியது. அன்று மீண்டும் ஒரு முறை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்றார்கள். இம்முறை நானும் என் மனைவியும் அவர்களுடனேயே சென்றோம். மருத்துவரின் அறைக்கு வெளியே பதற்றத்தோடு காத்திருந்தோம். அரை மணி நேரத்திற்கு பிறகு டாக்டர் எங்களை உள்ளே அழைத்தார். மருத்துவரின் முகம் சீரியஸாக இருந்தது. அவர் அண்ணனை பார்த்து பேசத் தொடங்கினார். மிஸ்டர், நாங்கள் உங்கள் அண்ணிக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்டோம். ஆனால் உடம்புல எந்த முன்னேற்றமும் இல்லை. நாங்கள் மேலும் சில டெஸ்ட்டுகள் எடுத்து பார்த்தப்போதான் ஒரு விஷயம் தெளிவாச்சு. டாக்டர்கள் நிறுத்தியதும் அண்ணனின் கை நடுங்கியது. என்ன டாக்டர், என்ன பிரச்சனை? சாரி, அன்னிக்கு இருக்கிற பிரச்சனை சாதாரண ஹார்மோன் குறைபாடு இல்லை. அவங்களோட கருப்பையில் இருக்கிற சில சிக்கல்களான அவங்களால எப்போவுமே தாய்மை அடைய முடியாது. இது மருத்துவ ரீதியாக குணப்படுத்த முடியாத ஒன்று. டாக்டர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எங்கள் தலைமையில் இடி போல் விழுந்தன. மருத்துவர் அறையிலேயே அண்ணி மயங்கி விழுந்தாள். அண்ணன் அப்படியே சுவரோரம் சாய்ந்து அமர்ந்து விட்டான். அவனால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்த முடியவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான். நாங்கள் கதறி அழுதபடி அண்ணியை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்தோம். வீட்டிற்கு வந்ததில் இருந்து அண்ணி யாரோடும் பேசவில்லை, உணவு சாப்பிடவில்லை. ஒரு மூலையில் அமர்ந்து வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அன்று நடுநிசி. வீடே அமைதியில் மூழ்கியிருந்த நேரம். திடீரென அண்ணியின் அறையிலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது. நானும் என் மனைவியும் அம்மாவும் அப்பாவும் அலறி அடித்து கொண்டு அண்ணனின் அறைக்கு ஓடினோம். கதவை திறந்த எங்களுக்கு அங்கே காத்திருந்தது ஒரு பெரிய பயங்கரமான அதிர்ச்சி. அண்ணி தன் உடைமைகளை எல்லாம் ஒரு பெட்டியில் அடுக்கி வைத்து கொண்டு தன் கழுத்தில் இருந்த தாலியை கலற்றி அண்ணனின் கையில் கொடுத்து கொண்டிருந்தாள். என்ன விட்டுடுங்கங்க, நான் ஒரு மலடி. இந்த வீட்டுக்கு வம்சத்தை கொடுக்க முடியாத ஒரு பாவி. நான் இனிமே இந்த வீட்டில் இருந்தா உங்கள் தம்பியோட வாழ்க்கையும் பாழாயிடும். நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் என் பிறந்த வீட்டுக்கே போயிடுறேன்.
அண்ணி கதறி துடித்தபடி வீட்டை விட்டு வெளியேற முயன்றாள். அண்ணன் உடைந்து போய் அண்ணியின் காலில் விழுந்தான். வீடே கண்ணீர் கடலில் மூழ்கியது. இத்தனை வருடங்களாக அன்பால் கட்டப்பட்ட எங்கள் கூட்டு குடும்பம் ஒரே நாளில் சிதைந்து போகுமோ என்ற பயம் எங்கள் எல்லாரையும் ஆட்கொண்டது. அண்ணி தாலியை கலற்றி அண்ணன் கையில் கொடுத்த அந்த நொடி அங்கிருந்த ஒவ்வொருத்தரின் நெஞ்சமும் வெடித்து சிதறுவது போல இருந்தது. அப்பா தன் நெஞ்சை பிடித்து கொண்டு சோபாவில் சரிந்தார். அம்மா, ஐயோ, என் குடும்பத்தை எந்த பாவி கண்ணுபட்டதோ என்று தலையில் அடிச்சுக்கிட்டு கதறினாள். அண்ணன் தன் கையில் இருந்த தாலியையே வெறித்து பார்த்தான். அவனுடைய கண்களில் இருந்து சொட்டு சொட்டாய் கண்ணீர் வழிந்தது. மெதுவாக அண்ணியின் காலடியில் மண்டியிட்டு அமர்ந்தான். உனக்கு குழந்தை இல்லைனா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சியாடி என்று உடைந்த குரலில் அண்ணன் கேட்டான். எனக்கு குழந்தை வேணும்னு ஆசைதான். ஆனால் அது உன் வயிற்றுல தான் வளரணும். நீ இல்லாமல் எனக்கு ஒரு குழந்தையும் வேணாம், வாழ்க்கையும் வேணாண்டி. இந்த தாலி உன் கழுத்தில் ஏறும்போது நான் கொடுத்த சத்தியண்டி இது. சாகிற வரைக்கும் உன்னை தவிர வேற ஒரு பொண்ணை என் மனசால கூட நினைக்க மாட்டேன். அண்ணன் அண்ணியின் கைகளை பிடித்து மீண்டும் அந்த தாலியை கட்டி பிடித்தான். அண்ணி அப்படியே அண்ணனின் தோளில் சாய்ந்து கதறி அழுதாள். அந்த 2 உயிர்களின் வேதனையை பார்க்க முடியாமல் நானும் என் மனைவியும் சுவரோரம் சாய்ந்து அழுது கொண்டிருந்தோம். அன்று இரவு முழுவதும் யாருமே தூங்கவில்லை. வீடே சுடுகாடு போல இருந்தது. விடியற்காலை 4 மணி இருக்கும். என் மனைவி என்னை மெதுவாக வெளியே அழைத்தாள். அவளது முகம் மிகவும் அமைதியாகவும் ஒரு பெரிய தீர்க்கத்தோடும் இருந்தது. ஏங்க, நான் ஒரு விஷயம் கேட்கட்டா? எனக்கு உண்மையாக பதில் சொல்வீங்களா என்று கண்களை பார்த்து கேட்டாள். என்னடி இந்த நேரத்தில் என்ன கேட்க போற? உங்கள் அண்ணனும் அண்ணியும் படுற இந்த வேதனையை உங்களால் பார்க்க முடியுதா? உங்கள் குடும்பத்தோட இந்த சிரிப்பு திரும்ப வரணும்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா? ஆமாடி, ஆனால் இப்போது என்னால் என்ன பண்ண முடியும்? டாக்டரை கைவிட்டுட்டாரே என்று நான் வேதனையோடு சொன்னேன். என் மனைவி என் கைகளை கெட்டியாக பற்றி கொண்டாள். டாக்டர் கைவிட்டிருக்கலாம், ஆனால் நாம் கைவிடக்கூடாதுங்க. அன்னிக்கு தான் குழந்தை பெற்றுக்க முடியாது. எனக்கு அந்த பாக்கியம் இருக்குல்ல. நாளைக்கு எனக்கு பிறக்க போகிற முதல் குழந்தைய பிறந்த உடனே உங்கள் அண்ணியோட மடியில் தூக்கி கொடுத்துடலாம். அந்த பிஞ்சு குழந்தை தான் இந்த வீட்டின் கண்ணீரை துடைக்க போகிற மருந்து. அவள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. தான் வயிற்றில் வளரப்போகும் சொந்த குழந்தைய பிறந்த உடனே இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுக்க எந்த தாயால முடியும்? ஆனால் என் மனைவி அதை என் குடும்பத்தின் சந்தோஷத்துக்காக யோசித்திருக்கிறாள் என்பதை நினைத்த போது அவள் மீது எனக்கு அளவு கடந்த மரியாதையும் காதலும் பெருகியது. காலையில் நாங்கள் இருவரும் அண்ணன் மற்றும் அண்ணியின் அறைக்கு சென்றோம். என் மனைவி அண்ணியின் காலடியில் அமர்ந்து அவள் கைகளை பிடித்து கொண்டு தன் முடிவை சொன்னாள். அக்கா, நீங்கள் ஏன்க்கா அலறீங்க? உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு யார் சொன்னது? நாளைக்கு எனக்கு பிறக்க போகிற குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துடுறேன். நீங்களே அதை உங்கள் சொந்த குழந்தைய வளருங்க. அண்ணி இதை கேட்டதும் அண்ணியும் அண்ணனும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அண்ணி மெதுவாக தன் கையால் என் மனைவியின் முகத்தை ஏந்தி பிடித்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. வேண்டாம் தங்கச்சி, வேண்டவே வேண்டாம். ஒரு தாயோட வயிற்றில் பிறக்கிற குழந்தைய பிரிக்கிற பாவத்தை நான் என்றைக்குமே செய்ய மாட்டேன். உன்னோட இந்த எண்ணமே எனக்கு கோடி புண்ணியண்டி. ஆனால் இன்னொருத்தரோட குழந்தைய வாங்கி வளர்த்து உன் தாய்மையை பறிச்சுக்க நான் சுயநலவாதி இல்லடி. அண்ணி அந்த தியாகத்தையும் மறுத்துவிட்டாள். வீட்டில் மீண்டும் சோகம் சூழ்ந்தது. எல்லாரும் தங்களுக்குள் இருக்கும் அன்பால் ஒருவரை ஒருவர் காயப்படுத்த விரும்பாமல் தவித்தனர். இந்த தவிப்பும் போராட்டமும் தொடர்ந்து கொண்டே இருந்தபோது ஒரு நாள் மாலை எங்கள் வீட்டு வாசலில் ஒரு வயதான பெரியவர் வந்து நின்றார். அவர் எங்கள் குடும்பத்திற்கு நீண்ட நாட்களாக தெரிந்த ஒரு ஆன்மீக பெரியவர். வீட்டின் சூழ்நிலையை பார்த்தே அவர் விஷயத்தை புரிந்து கொண்டார். அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, நாங்கள் அனைவரும் அவர் முன் அமர்ந்திருந்தோம். பெரியவர் அண்ணனையும் அண்ணியையும் பார்த்தார். ஏன்பா, கடவுள் உங்களுக்கு குழந்தைய கொடுக்கலன்னு ஏன் கவலைப்படுறீங்க? இந்த உலகத்தில் பெற்றவங்க இல்லாமல் எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைகள் அனாதையாக தவிக்குதுங்களே, அதை பற்றி யோசிச்சிங்களா? அண்ணன் நிமிர்ந்து பார்த்தான். பெத்து பெருக்கிறது மட்டும் தாய்மை இல்லைப்பா. ஆதரவில்லாத ஒரு பிஞ்சு உயிரை எடுத்து அதுக்கு அன்பை கொடுத்து சொந்த குழந்தையா வளர்க்குறது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாய்மை. தத்தெடுப்பது ஒன்றும் பாவம் இல்லை, அது ஒரு புண்ணிய காரியம். பெரியவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அண்ணியின் இருண்ட மனதில் ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சியது.
பெரியவர் சொன்ன அந்த யோசனை எங்கள் குடும்பத்தில் ஒரு புது நம்பிக்கையை விதைத்தது. அண்ணனும் அண்ணியும் சட்டப்பூர்வமாக ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தனர். அரசு காப்பகங்கள் மற்றும் சட்ட நடைமுறைகள் மூலம் விண்ணப்பித்து பல மாதங்கள் காத்திருந்தோம். 6 மாதங்களுக்கு பிறகு காப்பகத்தில் இருந்து அழைப்பு வந்தது. நாங்கள் அனைவரும் காப்பகத்திற்கு சென்றோம். அங்கே பிறந்த சில மாதங்களே ஆன ஒரு பெண் குழந்தை தொட்டிலில் விளையாடி கொண்டிருந்தது. காப்பக அதிகாரி அந்த பெண் குழந்தையை எடுத்து அண்ணியின் கையில் கொடுத்தார். அந்த பிஞ்சு குழந்தை அண்ணியின் கையில் பட்ட மறுநொடி தன் சின்னஞ்சிறு கைகளால் அண்ணியின் சேலையை பற்றி பிடித்து அண்ணியின் முகத்தை பார்த்து கலகலவென சிரித்தது. இத்தனை வருடங்களாக அண்ணியின் நெஞ்சில் அடைத்து வைத்திருந்த அத்தனை பாரமும் கரைந்து ஆனந்த கண்ணீராய் வெள்ளமாக பெருக்கெடுத்தது. என் செல்லமே, என் கண்ணே என்று அண்ணி அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டு கதறி அழுதாள். அண்ணன் அந்த இருவரையும் சேர்த்து தன் கைகளால் அணைத்து கொண்டான். அங்கிருந்த காப்பக அதிகாரிகளின் கண்களிலும் கண்ணீர் துளித்தது. குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்தோம். எங்கள் வீட்டிற்கு உண்மையான மகாலட்சுமியே வந்தது போல் இருந்தது. வீடே திருவிழா கோலம் பூண்டது. அம்மா அந்த பாப்பாவை தூக்கி கொண்டு ஊரெல்லாம் சுற்றினாள். அப்பா தன் பேர குழந்தையை பார்த்து பார்த்து பூரித்து போனார். சில மாதங்களிலேயே என் மனைவியும் கர்ப்பமானாள். கடவுள் எங்கள் சோதனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரே நேரத்தில் எங்கள் வீட்டிற்கு 2 தேவதைகளை கொடுத்திருந்தார். இன்று எங்கள் வீட்டின் முற்றத்தில் 2 குழந்தைகள் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருக்கின்றன. அண்ணன் குழந்தை, என் குழந்தை என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் 2 குழந்தைகளும் அண்ணியையும் என் மனைவியையும் அம்மா என்றுதான் அழைக்கின்றன. தியாகமும் உண்மையான அன்பும் விட்டு கொடுத்தலும் இருக்கும் ஒரு கூட்டு குடும்பத்தை எந்த சோதனைகளாலும் உடைக்க முடியாது என்பதற்கு எங்கள் குடும்பமே சாட்சி. காலங்கள் உருண்டோடிய பிறகு காலம் எங்கள் குடும்பத்திற்கு வைத்திருந்த மிக பெரிய ஆச்சரியமும் ஆனந்த அதிர்ச்சியும் அப்போதுதான் காத்திருந்தது. ஒரு நாள் காலை அண்ணி திடீரென தலை சுற்றலாக இருக்கிறது என்று கூறி மயங்கி விழுந்தாள். நாங்கள் பதறி அடித்துக்கொண்டு அண்ணியை அதே பழைய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். இத்தனை வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு குழந்தையே பிறக்காது என்று சொன்ன அதே மருத்துவர்தான் இப்போதும் அண்ணியை பரிசோதித்தார். பரிசோதனை முடிந்து வெளியே வந்த மருத்துவரின் முகத்தில் வியப்பும் அளவற்ற சந்தோஷமும் கலந்த ஒரு சிரிப்பு இருந்தது. அண்ணனை அருகில் அழைத்த மருத்துவர் அவன் தோளை தட்டிச் சொன்னார், மிஸ்டர், இதை நான் மருத்துவ உலகத்தின் அதிசயம்னு தான் சொல்வேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி மருத்துவ ரீதியாக குணப்படுத்த முடியாதுன்னு நாங்கள் கைவிட்ட விஷயம் இன்னைக்கு தானாகவே சரியாகி இருக்கு. உங்கள் மனைவி இப்போது 2 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் அண்ணன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவனால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. டாக்டர், உண்மையாவா சொல்கிறீங்க? என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்காளா என்று அண்ணன் தழுதழுத்த குரலில் கேட்டான். ஆமாங்க, சில நேரங்களில் மருத்துவத்தையும் தாண்டி மனசில் ஏற்படுற சந்தோஷமோ நிம்மதியும் உடம்புல பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். நீங்கள் தத்தெடுத்த அந்த பாப்பா உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்த நிம்மதியும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உங்கள் அன்பு தான் இந்த அற்புதத்தை நடத்தி இருக்கு என்று மருத்துவர் புன்னகையோடு கூறினார். மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்த செய்தி கேட்டதும் அம்மா வீட்டின் வாசலிலேயே சாஷ்டாங்கமாக விழுந்து கடவுளுக்கு நன்றி சொன்னாள். அப்பா ஆனந்த கண்ணீரில் நனைந்தார். என் மனைவி அண்ணியை கட்டி பிடித்து கொண்டு, பார்த்தீங்களாக்கா, நீங்கள் ஆதரவில்லாத ஒரு குழந்தைக்கு தாயானீங்க. அந்த புண்ணியந்தான் இன்னைக்கு உங்கள் வயிற்றிலேயே ஒரு உயிரை கொடுத்துருக்கு என்று அழுது கொண்டே கூறினாள். அண்ணி மெதுவாக ஓடி வந்து நாங்கள் தத்தெடுத்து வளர்த்த திவ்யா பாப்பாவை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். என் முதல் தேவதையே நீதாண்டி. நீ என் கைக்கு வந்த அப்புறம்தான் இந்த வீட்டுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் வந்தது. நீதாண்டி என் வயிற்றில் வளரப்போகிற குழந்தைக்கு மூத்த அக்கா என்று சொல்லி அந்த பிஞ்சு மகளின் முகமெல்லாம் முத்தமிட்டாள். சில மாதங்களுக்கு பிறகு அன்னிக்கு மீண்டும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது.
இன்று எங்கள் வீட்டை பார்த்தால் யாருக்குமே பொறாமை வரும். 3 குழந்தைகள், 2 அண்ணன் தம்பி, அன்பான மனைவிகள், வழிகாட்டும் பெற்றோர். அன்று அண்ணனுக்கு குழந்தை இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக நான் என் வாழ்க்கையையே தியாகம் செய்ய துணிந்தேன். அண்ணன் தன் தம்பியின் வாழ்க்கை பாழாகிவிடக் கூடாது என்பதற்காக தன் ஆசையையே துறக்க துணிந்தான். என் மனைவியோ தன் வயிற்று பிள்ளையை கொடுக்க துணிந்தாள். அண்ணியோ மற்றவர்களின் தியாகத்தை மறுத்து ஒரு ஆதரவற்ற குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க துணிந்தாள். இந்த சுயநலமில்லாத அன்புதான் இன்று எங்கள் குடும்பத்தை கடவுளின் சொந்த வீடாக மாற்றியிருக்கிறது. விட்டு கொடுத்தவர்கள் என்றைக்கும் கெட்டுப்போவதில்லை. அன்பை மட்டுமே விதையாக விதைக்கும் கூட்டு குடும்பத்தில் சோதனைகள் வந்தாலும் இறுதியில் சந்தோஷமே விளைச்சலாக கிடைக்கும். குழந்தைகளின் சிரிப்பு சத்தத்தில் வருடங்கள் நொடி பொழுதில் கடைந்து போயின. திவ்யாவுக்கு இப்போது 18 வயது. +2 முடித்துவிட்டு பெரிய கல்லூரியில் சேர தயாராக இருந்தாள். என் மனைவிக்கு பிறந்த எங்கள் முதல் பெண் குழந்தை ஆதிராவுக்கு 17 வயது. அண்ணியின் வயிற்றில் பிறந்த கடைசி பாப்பா தியாவுக்கு 13 வயது. நாங்கள் வளர்த்த 3 பெண் குழந்தைகளும் 3 துருவங்களாக இல்லாமல் ஒரே இரத்தமாகவே வளர்ந்தார்கள். குறிப்பாய் தத்தெடுத்து வளர்த்த மூத்த மகள் திவ்யா மீதுதான் என் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் உயிர். அவள்தான் அந்த வீட்டின் மகாலட்சுமி. அவள் அடியெடுத்து வைத்த பிறகுதான் எங்கள் குடும்பத்தில் எல்லா அதிசயங்களும் நடந்தன என்பதில் அண்ணனுக்கு தீவிரமான நம்பிக்கை. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக பயணிப்பதில்லையே. மீண்டும் ஒரு புயல் எங்கள் வீட்டின் கதவை தட்டியது. திவ்யாவுக்கு கல்லூரி சேர்க்கைக்கான சான்றிதழ்களை சரிபார்த்து கொண்டிருந்த நேரம். அண்ணன் அவளது பிறப்பு சான்றிதழ் மற்றும் தத்தெடுப்பு ஆவணங்களை ஒரு தனி கோப்பில் பூட்டி வைத்திருந்தான். திவ்யாவுக்கு தான் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை என்ற விஷயமே தெரியாது. அதை அவளிடம் சொல்லி அவளது பிஞ்சு மனசை காயப்படுத்தக்கூடாது என்பதில் நாங்கள் அனைவரும் உறுதியாக இருந்தோம். ஆனால் அன்று விதி வேறு ஒரு ரூபத்தில் வந்தது. கல்லூரி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்காக திவ்யா தன் தந்தையின் அறையில் சான்றிதழ்களை தேடி இருக்கிறாள். பூட்டப்படாத அந்த பழைய மரப்பெட்டிக்குள் இருந்த தத்தெடுப்பு பத்திரங்கள் அவளது கையில் கிடைத்துவிட்டன. நான் வீட்டிற்குள் நுழைந்தபோது ஹாலில் உறைந்து போய் நின்றிருந்தாள் திவ்யா. அவளது கையில் அந்த ஆவணங்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. கண்களில் இருந்து சொட்டு சொட்டாய் கண்ணீர் அந்த பத்திரத்தின் மேல் விழுந்து கொண்டிருந்தது. திவ்யாமா என்று பதற்றத்தோடு அருகில் சென்றேன். அவள் மெதுவாக நிமிர்ந்து என்னை பார்த்தாள். சித்தப்பா, நான் உங்க ரத்தம் இல்லையா? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் சொந்த பொண்ணு இல்லையா? என்னை எங்கிருந்தோ தூக்கிட்டு வந்து வளர்த்தீங்களா? அவள் கேட்ட அந்த ஒற்றை கேள்வி என் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. அவளது அலறல் சத்தம் கேட்டு அண்ணன், அண்ணி, அம்மா, என் மனைவி ஆதிரா அனைவரும் ஓடி வந்தார்கள். திவ்யாவின் கையில் இருக்கும் அந்த பத்திரத்தை பார்த்ததும் அண்ணன் அப்படியே நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே அமர்ந்து விட்டான். அண்ணி அலறி அடித்து கொண்டு ஓடி வந்து திவ்யாவின் கைகளை பற்றி கொண்டாள். இல்லடி தங்கமே, யாரோ எதையோ எழுதி வச்சிருக்காங்க. நீ ஏன் பொண்ணுடி, என் வயிற்றுல பிறக்கலைனாலும் என் உயிரில் பிறந்தவடி நீ என்று அண்ணி கதறி அழுதாள். திவ்யா தன் கைகளை விலக்கி கொண்டாள். ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? நான் அனாதையா? எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லையா என்று கத்தினாள். அப்போது அண்ணன் மெதுவாக எழுந்து வந்தான். அவன் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை துடைக்க கூட அவனுக்கு தெம்பு இல்லை. அண்ணன் திவ்யாவின் முன்னால் சென்று மண்டியிட்டு அமர்ந்தான். அம்மா திவ்யா, நீ இந்த வீட்டு ஆவணத்தை பார்த்துட்டு எங்களை அந்நியமாக நினைக்கிற. ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? நீ இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தாண்டி செல்லுமே என் தம்பி அவனோட சந்தோஷத்தை பெற்றுக்கிட்டான். உனக்கு பிறகாதான் அவனுக்கும் ஆதரா பிறந்தா. நீ என் கைக்கு வந்த அப்புறம்தான் உன் அம்மாவுக்கு இந்த உலகத்தில் தாய்மைங்கிற பாக்கியமே கிடச்சிது. அண்ணே தன் தம்பியான என்னை பார்த்தான். பிறகு அண்ணியை பார்த்தான். பெத்து போடுறது மட்டும் தாய்மை இல்லைம்மா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இரத்த சொந்தத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. ஆனால் எந்த இரத்த பந்தமும் இல்லாமல் உன் மேலே உயிரையே வச்சுருக்கோமே, இது பொய்யாம்மா? நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த அண்ணனாலையும் அண்ணியாலையும் நினைக்கக்கூட முடியுமாடி? அண்ணன் கதறி அழுவதை பார்த்ததும் திவ்யாவின் மனதுக்குள் இருந்த அத்தனை கோபமும் பனியாக கரைந்தது.
அவள் தன் கையில் இருந்த பத்திரத்தை கிழித்து போட்டாள். அண்ணனின் காலடியில் விழுந்து கட்டி பிடித்து கொண்டாள். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் தப்பாக பேசிட்டேன். இந்த உலகத்தில் என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை. எனக்கு ஒரு அப்பா அம்மா மட்டும் இல்லை, 3 பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி உயிராக நேசிக்கும் ஒரு பெரிய குடும்பமே இருக்கு என்று கதறினாள். அன்று உடைந்த அந்த ரகசியம் எங்கள் குடும்பத்தை பிரிக்கவில்லை, மாறாக எங்களை இன்னும் இறுக்கமாக பிணைத்தது. ரத்தம் மட்டுமே ஒரு சொந்தத்தை உருவாக்கிட முடியாது. விட்டு கொடுத்தலும் தியாகமும் அளவற்ற அன்பும் தான் ஒரு குடும்பத்தை உண்மையான சொர்க்கமாக மாற்றும் என்பதை திவ்யா புரிந்து கொண்டாள். இன்றும் எங்கள் வீட்டு வாசல் தெளிக்கப்பட்டு கோலமிட்டு சிரிப்பு சத்தத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சோதனைகள் எத்தனை வந்தாலும் அன்பால் கட்டப்பட்ட கூட்டு குடும்பத்தை எந்த புயலாலும் அசைக்க முடியாது என்பதற்கு எங்கள் வீடுதான் என்றும் சாட்சி. தேங்க்யூ.